ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மூன்றாவது T20ல டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா பவுலிங் சூஸ் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஓபனிங் பண்ண பிரண்டன் கிங் அண்ட் ஷெய்யோப் சூப்பரான ஒரு தொடக்கத்தை கொடுத்தாங்க. அபாரமான ரெண்டு பேருமே ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை பந்தாடினாங்க. ஆஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணி தொடர்ந்து ஆடிட்டு இருந்த பிரண்டன் கிங் 62 ரன்கள்ல விக்கெட்டை பறி கொடுத்தாரு. பட் தொடர்ந்து ஷெய்யோப் நிலைச்சு நின்று ஆடவே தொடர்ந்து வந்த வீரர்கள் வெளியே ஏறினாலும் ஷெய்யோப்போட ஆட்ட முடியல. சிக்ஸர்களா பறக்க விட்டுட்டு இருந்தாரு. தொடர்ந்து அபாரமான ஷெய்யோப் T20ல தன்னோட முதல் சதத்தை பதிவிட்டாரு. 87 பந்துகள்ல 102 ரன்கள் அடிச்சாரு. இதுல 6 சிக்ஸரும் 8 4 அடக்கம். இரண்டாவது இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் இழப்புக்கு 214 ரன்கள் என்ற ஒரு இமாலய ஸ்கோரை எட்டினாங்க. இந்த டார்கெட் சேஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்ச ஆஸ்திரேலியாவோட ஓபனிங் பேட்ஸ்மேனான மார்ச் 22 ரன்களையும் மேக்ஸ்வெல் 20 ரன்களையும் வெளியேறினாங்க. தொடர்ந்து கிரீன் மற்றும் இங்கிலீஷோட விக்கெட்டை விட்டுட்டு 4 விக்கெட்டை இழந்து தடுமாறிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியா. தொடர்ந்து ஜோடி சேர்ந்த டிம் டேவிட் அண்ட் ஓவன் சரவெடி காட்ட ஆரம்பிச்சாங்க. எவன் போட்டாலும் அடின்ற மாதிரி டிம் டேவிட் சிக்ஸர்களா பறக்க விட்டார். அடிச்ச சிக்ஸர்லயே ஸ்கோர் மலமளவென்று உயரமும் ஆரம்பிச்சது. 37 பந்துகள்ல 102 ரன்கள் அடிச்சு ஆட்டம் இழக்காம இருந்தார் டிம் டேவிட். இதன் மூலமா T20ல ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்ச ஆஸ்திரேலியன் சொல்லிட்டு நல்ல பேரு வாங்கினார். 17வது ஓவரோட முதல் பந்திலேயே டார்கெட் எட்டி இந்த சீரிஸை கைப்பற்றாங்க ஆஸ்திரேலியா. ஓவன்ஸ் கடைக்கு வரையும் ஆட்டம் இழக்காம 16 பந்துகளும் 36 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் T20 மேட்ச்ல ஆறுதல் வெற்றியாச்சும் பெறாங்களான்னு பார்க்கலாம் வெஸ்ட் இண்டீஸ். ஸ்டே டியூன்ட்.